கைஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. முதல்ல நல்லா கீரையை நல்லா அலம்பி எடுத்துட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணியை. அதுக்கப்புறம் கடாயை போட்டுட்டு எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை, வரமிளகாய் இது அத்தனையும் நம்ம தாளித்து கொட்டிக்க போகிறோம். இந்த முருங்கைக்கீரையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. எல்லா கீரையோட இந்த முருங்கைக்கீரையில் அதிகமான சத்தே இருக்குது. கண்டிப்பாக கண்களுக்கு நல்லது, வைட்டமின் சி சத்து இருக்குது. பாருங்கள், கீரைனாலே முதல் சத்து தான். முருங்கைக்கீரையில் இன்னும் நிறையா இருக்குது. அதனால் கடுகு எல்லாம் தாளித்து கொட்டியாச்சு, கருவேப்பிலையும் போட்டாச்சு, பெருங்காயத்தூளை கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இறக்க போகும்போது கொஞ்சம் போடலான் இருக்கேங்க, லைட்டாக தான் போட்டிருக்கேன். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு மெயினாக இது டேஸ்ட்டு கொடுக்க என்ன தெரியுமா, அந்த கேரட்டை ஒன்று திருகி போட்டேங்க, சூப்பராக இருந்தது. பருப்பு நல்லா அலம்பி போட்டுடுங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா பரட்டி விட்டுருங்க. தண்ணியை விட்டுட்டு உப்பு இப்போ போட வேண்டாம், ஏன்னா உப்பு உங்களுக்கு கூடுதலாக போயிடும், ஏன்னா கீரையானது சுண்டி போயிடும். அதனால் நம்ம இறக்க போகிற சமயத்துக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் சுண்டி போயிருக்கு. இப்போ நல்லா உப்பை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் பெருங்காயத்தூளை போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பூவை போட்டு சூப்பராக அப்படியே பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. சுட சாத்தை போட்டு அப்படியே நல்லெண்ணெயும் நெய்யை விட்டு அந்த கீரையும் ஒரு இதை போட்டு பரட்டி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் அள்ளுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை அப்பப்போக்கி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் உங்களோட ஆதரவை கொடுங்க. நம்ம அடுத்த நல்ல ரெசிபியில் பார்க்கலாம். அது ஒரு கிட்டட்டா.